ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி த்ரெட்டில் லேசி டேசி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு த்ரெட்டில் லேசி டேசி எப்படி பண்ணணுன்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ த்ரெட்டில் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி சக்கரை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நடுவில் இந்த மாதிரி 4mm இல்லை 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேமு கீழேருந்து ஊசி எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை நம்ம ஃப்ரேம் கீழே எந்த இடத்துலேருந்து ஊசி எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நீங்கள் இந்த ஊசியை ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே அப்படியே சக்கரை மாதிரி போட்டிருக்கேன்னா அது மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த கோட்டுக்கு மேலேருந்து அந்த ஊசியை எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு அந்த ஃப்ளவர் இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளவர் போட்டிருக்கோமா அந்த ஊசியை நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலேயே இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அது குத்துங்க. இப்போ ஊசியை ஃப்ரேம் கீழே எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரேமுக்கு கீழே இருந்து ஊசி எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டு இப்போ அது பக்கத்துலேயே குத்துங்க. குத்திட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா ஒரு கோடு மாதிரி நீளமாக கோடு மாதிரி போட்டிருக்கேன்னா அதில் ஊசியை ஃப்ரேம் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது பக்கத்தில் இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி தான் ஃப்ரேம் கீழேருந்து ஊசியை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம எங்கேருந்து ஊசி எடுத்தோமோ அது பக்கத்துலேயே ஃப்ரேம் கீழே ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது மேலே ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது பக்கத்துலேயே குத்துங்க. சுற்றி நம்ம இது தான் போட போகிறோம். இதே மாதிரி தான் சுற்றியுமே நம்ம சக்கரை மாதிரி போட்டிருக்கோமா அதை சுற்றியுமே இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து த்ரெட் எடுத்து அந்த த்ரெட் எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணி அப்புறம் ஊசியை மேலே எடுத்து அதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த கேப் இருக்குல்ல அதில் பூரா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, புள்ளி வச்சுக்கோங்க. அதை சுற்றி நம்ம எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அதெல்லாம் புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஊசியை கீழே ஃப்ரேமு கீழே இருந்து எடுத்து மேலே எடுத்துக்கோங்க. நம்ம இவ்வளோ நேரம் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ ஜமிக்கி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஜர்தோசியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்ல ஜமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ட்டு, அதே மாதிரி இப்போது ஜமிக்கி வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃப்ரேம் கீழேருந்து ஊசி எடுத்து அதே பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்திட்டு இப்போ வந்துட்டு ஒரு புள்ளி மாதிரி வச்சோம்ல, மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. ஜமிக்கி எடுத்து அதே இந்த மாதிரி ஊசியில் கோத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது பக்கத்தில் நம்ம எங்கே நூல் விட போகிறோமோ அது பக்கத்தில் ஜமிக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த கேப் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதில் பீடு கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஊசிக்குள்ளே போகிற மாதிரி பீடு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அந்த வீடியோ நீங்கள் போடணும்னு சொன்னோன்னா அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஜமிக்கி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் இது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கீழேருந்து ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நம்ம எங்கேருந்து ஊசி எடுத்தோமோ அது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருப்போம், ஒரு புள்ளி மாதிரி சுற்றி வச்சோம்ல, அந்த இடத்துல இருந்து ஊசி எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு அப்படி மெதுவாக
விடுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுக்காதீங்க. மெதுவாக கீழேருந்து அப்படி மெதுவாக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. ஜமிக்கி எடுத்து அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த கேப் இருக்குல்ல, அதை சுற்றியுமே நம்ம பண்ண போகிறோம். இந்த பேசிக் ஏசி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதில் ஏசி டேசி மேலே பீடு வர மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் கூட அழகாக இருக்கும். நடுவில் நம்ம பீடு வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பீடு தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஸ்டோன் கூட வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரெஞ்சு நாட்டு கூட போட்டுக்கலாம். அழகாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு பக்கத்தில் இது பண்ணாமல். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணேன், அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். இப்போ அதையுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிடுறேன். நான் இதிலையே பீடு எப்படி போடணுன்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சுமே. இதே மாதிரி தான் ஜமிக்கிக்கு மேலே பீடு இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ப்ளவுஸோட பேக் சைடு கழுத்து சைடு போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவரை கைக்கெலாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஒரு ஆரி ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போடுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரியே சுற்றியும் சமைக்க வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இப்போது ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.